வசந்தா, நேரமாச்சு கொண்டாயிட்டு சொல்லுங்க. நேரமாச்சு, போலாமா? ஓம் சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே त्र्यंबके தேவி நாராயண நமோஸ்துதே. கட்டு மேளம் மங்கள கோலத்தை அழிக்க விட மாட்டேன். பூவையும் பொட்டையும் காப்பாத்தியே தீருவேன். உன்னை நான் என் மனைவியாய் ஏற்றுக்கிறேன். ஜோஷம் பார்க்கணும். என்னப்பா ஜெக்கமா போட்டு வந்துருக்கா, வேஷம் போட்டு வந்துருக்கா. வேஷமா? அத்தா, இந்த சத்தான வார்த்தையை கேட்டு 3 நாள் ஆச்சு. விடுவாரி பசங்க நம்மள சந்திக்க விடாம உன்னை திரை வச்சுட்டானுங்க. திரை வச்சதுனால நம்ம காதல் அழிஞ்சிருமா? உள்ள போனா ஒரு சத்தத்தையும் விடானுங்க. ரகசியமா மந்திரம் போடுறானா? போறதுக்கு கவலைப்படாதே. இங்கேயே நிரந்தரமா ஒரு 4 நாளைக்கு கேம்ப் போடுற மாதிரி ஒரு பெரிய பிளானோட வரேன். வந்திருக்கேன். சரிங்க, வந்துடுறேன். உன் கண்ணத்துல என் நெத்தி குங்குமம். என்ன வேர்த்து விறுவிறுத்து போய் வர்ற? எக்கச்சக்கமா மந்திரம் போட்டு இருக்கேன். போட்டீங்களா? இனிமே நீ தொட்டா சினுங்காது. சினுங்காதா? நல்லபடியா நடக்கும். அண்ணே, இவரு வீட்டுக்கு தலைமகனே. வாடா. யாரடா என்னடா போட்டு கூப்பிடுறா? கோச்சிக்காத சாமி. நல்ல காலம் வருது. உன் முகராசிக்கு ஒரு நல்ல மகராசி வர போறா. என்னடா கலை விடுற? முதல்ல நீ ஒரு ராகத்தை காதலிச்ச. ராகம் பைரவி. அது அவசரமா போச்சு. கலங்காதே. இனிமே உனக்கு ஒரு மோகனா கிடைப்பா. அப்படியே சொல்லிவிட்டாரு. இப்ப மோகனாவத்தான் காதலிச்சுட்டு இருக்காரு. அதான் செக்கமா சொல்லிக்கிட்டு. ஆனா அதுல ஒரு தடங்கள் இருக்கு. உடனே உடச்சிரீர. மோகனா இங்கிலீஷ் பேசுவா. நீ இங்கிலீஷ் படிச்சுக்க. நல்லா படிச்சவனைத்தான் மோகனா கட்டிக்குவா. இல்லன்னா மோகனாதையும் கோட்டை விட்டுடுத. இதை ஜக்கம்மா சொல்லுறா. இது என்ன பிரமாதம்? உடனே இங்கிலீஷ் கத்துக்கிறார். ஜக்கம்மான்னு மேல பார்த்து புலம்புறீங்களே, விவரமா சொல்லுங்களேன். ஜக்கம்மாவே ஒரு மிஸ்ஸி அனுப்புது. அதுவும் நாளைக்கே அனுப்புது. நீ இங்கிலீஷ் கத்துக்க. அனுப்பிட்டு நல்ல காலம் வந்தாச்சு. நாளைக்கு இங்கிலீஷ் கத்துக்க ஆரம்பிக்கணும். அத்தா, இப்படி அத்தான்னு உங்களை எத்தனையோ முறை கூப்பிட்டிருக்கேன். ஆனா இன்னைக்கு அத்தான்னு கூப்பிடுறதுல இருக்கிற அர்த்தமும் இன்பமும். அப்பப்பா, பொங்கலுக்கு தீபாவளிக்கு புத்தாடை கட்டிக்கிட்டேன். உங்க காலில் விழுந்து எத்தனையோ தடவை ஆசீர்வாதம் வாங்கிட்டேன். ஆனா அப்ப கேட்டதுக்கும் இப்ப கேட்டதுக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் இல்ல? இத பாருங்க, காந்தத்து கூட இல்லாத சக்தியின் சிரிப்புக்கு இருக்குன்னு சொல்லி நான் சிரிக்கிறதே ரசிச்சு பார்த்துட்டு இருப்பீங்களே. இன்னைக்கு உங்களை சிரிக்க வச்சு பார்க்கணுங்கிற ஆசையோடு தான் வந்திருக்கேன். நீங்க எவ்வளவு அழகா இருக்கீங்க தெரியுமா? கண்ணறிஞ்ச கணவன் சொன்னா அது நீங்க தான்.
நான் ரொம்ப கொடுத்து வச்சேன். ஆமா, நீங்க ஏன் பேசாம இருக்கீங்க? நான் மட்டும் சலசலன்னு பேசிட்டு இருக்கேன். பேசுங்களேன். என்னத்தான் இது? நான் அழக்கூடாதுங்கிறதுக்காக எனக்கு வாழ்வு கொடுத்துட்டு இப்ப நீங்க ஏன் அழறீங்க? வசந்தா, தூரத்துல இருந்து பாக்குறப்ப வானமும் பூமியும் இணைஞ்சிட்ட மாதிரி தான் தோணும். ஆனா அது வெறும் மயக்கம் தாங்கிறது போக போகத்தான் தெரியும். சில செடிகள் பூக்கிறது உண்டு, காய்க்கிறது இல்லை. நமக்கு கல்யாணங்கிற சடங்கு தான் நடந்திருக்கு. ஆனா ஏன் மறைச்சு மறைச்சு பேசுறீங்க? தெளிவா சொல்லுங்க. என் மஞ்சள் குங்குமத்தை காப்பாத்துறதுக்காக ஊரார் மத்தியில ஒப்புக்காக என் கழுத்துல தாலி கட்டினீங்க, அவ்வளவுதானே? ஆமா வசந்தா, என்ன தவிக்க விட்டுட்டு தான் மட்டும் எங்கேயோ போயிட்டு அந்த நல்ல ஜீவனை, அந்த சம்பவங்களை என்னால எப்படி மறக்க முடியும்? இன்னொருத்திக்கிட்ட இருந்து உங்களை பிரிக்கணும்னு நான் நினைச்சதே இல்லை. இருந்தாலும் நான் உங்க மனைவி ஆயிட்டதுக்கு அப்புறம் உங்க மனசுல ஒரு சின்ன இடம். வசந்தா, என் மேல நீ வச்சிருக்கிற பரிசுத்தமான அன்பால என்ன அப்படியே திணற அடிக்க. உன் வாழ்க்கை வீணா போயிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் உன்னை நான் ஏன் மனைவியா ஏத்துக்கிறேன். ஆனா அதே சமயத்தில் அந்த அந்த பைரவியை என்னால மறக்க முடியல, மறக்கவே முடியல. எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடு, கொஞ்சம் அவகாசம் கொடு. நிறைஞ்ச மனசோட நீங்களா கொடுக்கிற வரைக்கும் உங்ககிட்ட இருந்து நான் எதையும் எதிர்பார்க்க மாட்டேன். அந்த நல்ல காலம் வர்ற வரைக்கும் நம்பிக்கையோட காத்திருப்பேன். வசந்தா, இந்த மாங்கல்யத்தை விட வேற எதுவுமே எனக்கு பெருசு இல்லை. என்ன உங்க காலடியிலே அர்ப்பணிக்கிறேன். வந்தா வந்தா விடிஞ்சு போச்சு. ஐயோ, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இத பாருங்க, எதையோ நினைச்சு உண்மை இருக்காதீங்க. கலகலப்பா சந்தோஷமா இருக்கணும். பாத்தீங்களா? ஐயோ, கை கொடுங்க, கை கொடுக்குங்க. கை காட்டுறத தெரியல. என்ன சொல்ற? Glad to meet you, Mr. Amsa. 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 ஓஹோ, கம்சுங்கிறதுக்கு அம்சாகிறானே. Yes, கம்சு. ஆமாம், இங்கிலீஷ் எடுத்துக்குதா? எடுத்துக்கல, கத்துக்கிறேன். அதுதான். நாளைக்கு நாளைக்கா? நாளைக்கு முடியாது. நாளைக்கு ஃப்ரைடே, அங்க மூடு வராது. அதனால நாளை கன்னிக்கு வச்சுப்போம். நாளை கன்னிக்கா? எஸ், ஐ மீன் நாளை கன்னி. ஓ, நாளை நிக்கின்னு சொல்றியா? எஸ். ஆமா, உன் பேர் என்ன? ஜூலியட் நம்பர் 2. நம்பர் 2 அப்படின்னா? எஸ், நம்பர் 1 ரோமியோ ஜூலியட், நம்பர் 2 இந்த ஜூலியட். ஏய் கம்சு, இது மிஸ்ஸிக்கு ஊரு புடிருச்சு. அதனால எங்க அங்க யாரும் தெரியாது. நான் இங்கேயே ஸ்டே பண்ணணும், இங்கேயே தங்கணும், துண்ணணும். அதுக்கு என்ன? இங்க என் தங்கச்சி சரசா இருக்கிறா, அவ உனக்கு கவனிச்சுப்பா. ஓ, வெரி குட். இதுதான் மிஸ்ஸி. இதுகிட்ட தான் நான் இங்கிலீஷ் கத்துக்க போறேன். என் தங்கச்சி. சரசா, மிஸ்ஸிக்கு வேண்டிய வசதியை பண்ணி கொடு. உனக்கு ரொம்ப துணையா இருக்கா. குடிப்பா. அண்ணே, இந்த மிஸ்ஸி கிட்ட இங்கிலீஷ நல்லா கரைச்சு குடிச்சிட்டு மோகனாவை கல்யாணம் பண்ணிக்க. இந்த திரும்ப விட்டுறாங்க. நீங்க தான் எனக்கு தெய்வம். உங்க சன்னிதானத்துல நான் பக்தியா இருக்கணும், காலம் பூராவும் உங்களுக்கு சேவை செய்யணும்னு ஆசைப்பட்டேன். இப்ப எனக்கு இந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு. வசந்தா, நீ ஒரு கள்ளம் கவனம் இல்லாத குழந்தை. சின்ன வயசுல இருந்தே என் மேல உயிரையே வச்சுக்கிட்டு இருக்கேன். நான் அதை மறக்கவும் இல்லை, மறக்கவும் மாட்டேன். அதான், கடந்த நாட்கள் கடந்து போனதாவே இருக்கட்டும். நடந்ததையெல்லாம் மறந்துட்டு சந்தோஷமா இருங்க. அந்த சந்தோஷத்தை பார்த்து ஆனந்தமா ஆறுதலா என்னால வாழ்ந்து காட்ட முடியும். இல்லை, உன்னை நீயே அடக்கியால உன்னை பக்குவப்படுத்திக்க போறேன்னு சொல்லு. வசந்தா, இப்ப நான் மனம் திறந்து பேசட்டுமா?
ஒருத்திய காதலிச்சு அவ தனக்கு கிடைக்கலன்னா தனக்கு வாழ்க்கையே இல்லைன்னு விரக்தி அடைஞ்ச ஒரு பைத்தியக்காரன் ஏன் தங்கச்சி பாமாவை கட்டிக்கிறதுக்கு முன் வந்தார். சம்மதிப்பேன். அவர் தான் புருஷனோட சந்தோஷமா வாழும் தானே ஆசைப்படுவேன். அது நியாயமான ஆசைதானே. ஆனா அந்த ஆசை உன் விஷயத்துல மட்டும் வசந்தா, ஒரு கணவன் தான் மனைவிக்கு கொடுத்தே தேர வேண்டிய இடத்தை இன்பத்தை என்னால உனக்கு கொடுக்க முடியல. என்ன மன்னிச்சு. ஐயோ, என்னத்தாது சின்ன குழந்தை மாதிரி கண் கலங்கிட்ட. இத பாருங்க, நான் உங்க மனைவிங்கிற பெருமை ஒண்ணு மட்டுமே எனக்கு போதும். இனிமே என்ன நினைச்சு வருத்தப்படுறதெல்லாம் விட்டுறணும். நிம்மதியா இருக்கணும். வசந்தா, என்னத்தான் அப்படி பாக்குறீங்க? வசந்தா, உன்னை பத்தி என்ன சொல்றதுன்னே தெரியல. பெண்கள்லயே நீ ஒரு தனி பிறவிமா. என்ன பாராட்டுற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு தான் சொந்தம். ஏன்னா நான் உங்க மனைவி இல்லையா? ஆமா, நீயும் என் மனைவிதான். பைரவி தெய்வமா வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த இதய கோயில்ல உனக்கு இடம் உண்டு. அவ மூலவர், நீ உற்சவர். உண்மையாகவா? நிச்சயமா. என்ன சிரிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல. எத்தனையோ நாள் நாம இப்படி உட்கார்ந்து இருக்கோம். ஆனா இன்னைக்கு மட்டும் என்னோட தெரியல. எனக்கு ஒரு இருக்கு. வசந்தா, கொஞ்சம் பக்கத்துல வாங்க. இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம். மாட்டேன். இன்னும் கொஞ்சம். முடியாது. முடியாதா? முடியாது. இப்ப என்ன செய்வ?